நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நாம் அதுக்கான குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அது லேசாக பொரிய ஆரம்பிக்கிட்டோம். இப்படி நசுக்குனா நசுங்கணும். கடையில் கிடைக்கக்கூடிய பூரியை விடவே நல்ல பெருசாக வருது. டேஸ்ட் எப்படி இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. இதை வந்து எல்லாருமே வீட்டில் செஞ்சிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது என்ன ரெசிபி, அது எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக வெட்டி வச்சுருக்கேன். சும்மா பெருசாக தான் வெட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதை நான் ஜாரில் மாற்றிக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்ற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளியை நான் ஒரு சுற்ற விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புதினா இலைகள் அதை சேர்த்துக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய், நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன், அதை உடச்சி போட்டுக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அரைச்ச விழுது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் அதுக்கான குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது லேசாக பொரிய ஆரம்பிக்கட்டும். நம்ம சேர்த்த பட்டை கிராம்புலாம் பாருங்கள் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்ச அந்த விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விடுங்க, இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த எண்ணெயில் அது வதங்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கணும். அரைச்ச விழுது பாருங்கள் இப்போ எண்ணெயில் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம அரைச்ச ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த அந்த புதினா கொத்தமல்லிலாம் நல்ல ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்குது. தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதை சேர்த்து விட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கோரியண்டர் பவுடர், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு 2மே வேக வச்சு சேர்க்கணும். நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலை இந்த முறை. நான் வெறும் பட்டாணி மட்டும்தான் வேக வச்சு சேர்க்க போகிறேன். கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்காமலே இப்போ பட்டாணி மட்டும் சேர்த்து இந்த குழம்பு செய்கிறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த மெத்தடு தான் நான் இப்போ செய்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். மசாலா சேர்த்துட்டு குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன், வெளியெல்லாம் தெரிக்குதுன்ட்டு. பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணி எடுத்துகிட்டு இப்படி நசுங்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். ரொம்ப நெட்டாக இருக்கக்கூடாது. கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பட்டாணி கூடவே சேர்த்து வேக வச்சுட்டு லைட்டாக நசுச்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை, வெறும் பட்டாணி மட்டும்தான் சேர்க்குறேன். இந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். மசால் பூரிக்கான குழம்பு தயாராகிடுச்சுங்க. பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வாசனை கமன்னு வருது. இப்போ அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த பூரியில் ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக ரோட்டு கடைகளில் போயிட்டு தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அப்படி இல்லைங்க, நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் பட்டாணி கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிய வேண்டாம்னா கொஞ்சம் நசுச்சு விட்டுக்கலாம் மேஷர் வச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்ல கமன்னு டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி பொரிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். மசால் பூரிக்கு தேவையான பூரி நாம் பொரிக்கணுங்க. அதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். குட்டி பேன் தான் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் பூரி வந்து பொரித்து சாப்பிட்றதுக்கு முடியலன்னா இது ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கிது. அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் பூரி முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. நான் இன்ஸ்டன்ட் பானிபூரி தாங்க பயன்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். பானிபூரி எப்படி செய்கிறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பூரி நீங்கள் வீட்டிலே செய்யறதா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பாக்கெட்டில் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்குதுங்க. சட்டுன்னு நம்ம பானிபூரி செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, மசாலா பூரி செஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பூரி தான் நான் எடுத்திருக்கேன். இல்லை இதுவும் நீங்கள் பொரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொரிச்ச பூரியே உங்களுக்கு கிடைக்குது. அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். போட்டுட்டு எழும்பி வரும்போது லைட்டாக நம்ம டிப் பண்ணி விடணும், அதாவது அழுத்தி விடணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு திருப்பி விடும்பொழுது அது நல்லா எழும்பி வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. கடையில் கிடைக்கக்கூடிய பூரியை விடவே நல்லா பெருசாக வருது. ஆனால் மசால் பூரிக்கு வந்து பூரி எழும்பணுன்றது கட்டாயம் கிடையாது. நம்ம பானிபூரிக்கு தான் நம்ம ஹோல்ஸ் போட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த பானியை ஊற்றி சாப்பிடுவோம். இதுக்கு எழும்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்ஸ்டன்ட் பானிபூரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா எழும்பி கிடைக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். எண்ணெய் வடியை விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. தேவையான பூரியை நம்ம இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கார்ன் சிப்ஸ் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசால் பூரியில் பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் சேர்ப்பாங்க. அந்த கார்ன் சிப்ஸும் நமக்கு பச்சையாகவே கிடைக்குதுங்க. ரொம்ப குறைஞ்ச விலை தான் இது. பொரிச்சதும் நமக்கு இன்னும் ரெடிமேடாக கிடைக்கிது. அது மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் நான் வீட்டிலேயே பொரித்து தான் சேர்க்க போகிறேன். இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கார்ன் சிப்ஸை நம்ம பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுக்க வேண்டியது தான். இதில் வந்து பொரிச்சிட்டு நம்ம உப்பு மிளகாய்த்தூள் தூவிட்டு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். மசால் பூரிக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு மாற்றிக்கலாம். நான் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். பொரிச்ச பானிபூரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கார்ன் சிப்ஸ் அதுவும் பொரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே கொஞ்சமாக எடுத்துகிட்டு உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த குழம்பு பட்டாணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக கார்ன் சிப்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஓமப்பொடி சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன் தான். கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்கள் விருப்பம் தாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல். துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, மசால் பூரி ரொம்ப டேஸ்டியாக தயாராகிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான மசால் பூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே சுலபமாக செஞ்சிடலாம். இந்த குழம்பு மட்டும்தாங்க ரெடி பண்ணுறது வேலை. மீதி எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கும். நம்ம வீட்டிலே நம்ம தயார் பண்ணலாம். கடைகளில் போய் வாங்கி சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சுட மசால் பூரி டேஸ்ட் எப்படி இது? சாப்பிட்டுட்டு இருக்கனால பேச முடியல. அருமையாக இருக்குங்க. நம்ம சேர்த்த அந்த குழம்பு வந்து உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பாய்.